ஹல்லேலூயா. ஏசாயா 40:28 முதல் 31 முடிய நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கையில் சோர்வுகள், களைப்புகள், இளைப்புகள், தடுமாற்றங்கள், கண்ணீர்கள், கவலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிற உனக்கு நானே பலன், சத்துவம் இல்லாத உனக்கு நானே சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், சத்துவம் இல்லாமல் இருக்கலாம், மனதளவிலே பலன் இல்லாமல் இருக்கலாம், சரீரத்திலே பலன் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்திலே ஒரு தரித்திர நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குடும்ப சூழ்நிலையிலே ஒரு இளைப்பு, ஒரு நெருக்கம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு மாறாதவர், உயிருள்ளவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், பலனை கூட்டி கொடுக்கிறவர். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு பலனை கொடுக்கிறவர் நாம் பார்த்து கொண்டிருக்கிற சாதாரண மனிதன் அல்ல. நமக்கு பலனை கொடுக்கிறவர் பிரபுக்கள் அல்ல, அதிகாரிகள் அல்ல. எந்த உலகத்தில் இருக்கிற ஒருவரும் நமக்கு கொடுக்க முடியாத ஒரு உன்னதமான, உயர்ந்த, மாறாத, சக்தி படைத்த அந்த உன்னத பலத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர் மிகவும் பெரியவர். அவர் யார் என்று சொன்னால், பூமியின் கடையாந்தரங்களை உண்டாக்கினவர். 28ஆம் வசனம் சொல்லுது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை. நம்முடைய ஆண்டவர் இந்த அகில உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர் மாறாதவர், அவர் பலமுள்ளவர். அதில் தான் இந்த வசனம் சொல்லுது, அவர் சோர்ந்து போவது இல்லை. சோர்ந்து போகாமல் இருக்கிற ஒருவர் தான் உன்னுடைய சோர்வை மாற்ற முடியும். சோர்ந்து போகாமல் இருக்கிற, உறுதியாக இருக்கிற, எப்பொழுதும் பலமுள்ளவராக இருக்கிற, எப்பொழுதும் தைரியம் உள்ளவராக இருக்கிற, சக்தி படைத்தவராக இருக்கிற ஒருவர் மட்டும்தான் உனக்கு சக்தியை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கிற சக்தி குறைந்து போகாது. அவரிடத்தில் சக்தி இருக்கிறது என்று அல்ல, அவரே சக்தியாக இருக்கிறார். அவரிடத்தில் பலன் இருக்கிறது என்று அல்ல, அவரே பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவரிடத்தில் பலன் இருக்கும் என்று சொன்னால், பலன் ஒருவேளை குன்றி போகலாம், குறைஞ்சி போகலாம், மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகும். ஆனால் அவரே பலனாக இருக்கிறார். அவருக்கு யாரும் சக்தி கொடுக்க வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் பலர் பார்த்தீங்கன்னா, பல காலமாக நாங்கள் இதை வைத்து இதற்கு சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது பவர்ஃபுல் வாய்ந்த விக்கிரகம், இது பவர்ஃபுல் வாய்ந்த தெய்வங்கள் என்று சொல்லி உலகத்தில் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. இத்தனை வருஷங்காலமாக பவர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய சக்தி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, உன்னையும் என்னையும் படைத்த தேவாதி தேவனுக்கு ஒருவரும் சக்தி கொடுக்க வேண்டியதில்லை, சத்துவத்தை கொடுக்க வேண்டியதில்லை. அவரே சக்தியாக இருக்கிறார், அவரே சத்துவம் உள்ளவராக இருக்கிறார், அவரே பலம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அகில உலகத்தை படைத்த அநாதி தேவன், ஆதி முதல் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சத்துவம் இல்லாத உனக்கு நான் சத்துவத்தை கொடுக்கிறேன்,
பலனில்லாத உனக்கு நானே பலனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு, இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர்கள் நல்ல இளங்காலை, பயம் அறியாது, இள ரத்தம், துடிப்புள்ள ரத்தம், பலமுள்ளவர்கள், சோர்ந்து போகாமல் உழைக்கக்கூடியவர்கள். பலன் அதிகமாக இருக்கிறவங்களை விட வாலிபர்கள், இளையவர்கள் அதிக நேரம் உழைக்கக்கூடியவர்கள், பலன் நிறைந்தவர்கள். ஆனால் அப்படி பலன் நிறைஞ்சவர்கள் கூட எடறி போயிடுவாங்களாம். அந்த பலன் குன்றி போகுமா, அந்த பலன் வற்றி போகுமா, வாலிபர்கள் இடறி போய் விடுவார்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஓடுறோம், ஓடு ஓடு ஓடு, வேலைக்கு ஓடு, அங்கே ஓடு, இங்கே ஓடு, பணம் சம்பாதிக்க ஓடு, எதுக்கோ ஓடுறோம், ஓடி ஓடி ஓடுறோம். ஓடி பார்க்குறோம், இளைச்சி போகிறோம், சோர்ந்து போயிடுறோம். அந்த ஓட்டத்தில் ஒரு தேக்கம் உண்டாகிறது, தடைகள் உண்டாகிறது, ஒரு தோய்வு உண்டாகிறது. ஏனென்று சொன்னால் ஓட முடியல. குறிப்பிட்ட தூரம் ஓடி பார்த்தேன், இந்த ட்ரெயினை பிடிக்க ஓடினேன், ஓடி போய் பிடிக்க முடியல. சின்ன வயசில் ஓடினேன், ஓடி போய் ஏறிடுவேன், இப்போ ஓடி போய் ஏற முடியல. ஏன்னா பலன் குன்றி போகிறது. அல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நம்முடைய சரீரம் பலனாக இருப்பதற்கு, நம்முடைய சரீரம் திடனாக இருப்பதற்கு பல விதத்தில் நாம் சத்துவத்தை கொடுக்கிறோம், பலனை கொடுக்கிறோம். ஆகாரத்தில் பலனை கூட்டி கொள்கிறோம். உடற்பயிற்சி செய்தோ ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய சரீரத்திற்கு பலனை கூட்டி கொள்கிறோம். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி, நேரத்துக்கு தூங்கி, நேரத்துக்கு எந்திரிச்சு, நல்லா சாப்பிட்டு, உடம்பை நல்லா வச்சுக்கிட்டா நல்லா பலனாக இருக்கலாம். வயதான காலத்தில் கூட பலனாக இருக்கணும்னா இந்த காலத்தில் இப்போவே உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது நம்முடைய வெளிப்பிரகாரமான அழிந்து போகக்கூடிய இந்த உடலை, இந்த சரீரத்தை, பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் நாளைய தினத்திற்கு பலனாய் வைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வெளிப்பிரகாரமான புறம்பான காரியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, பலனை கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, புறம்பான காரியங்கள் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலன் புதிதாக்கப்பட்டும் பலனடையப்பட்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு கொரிந்தியரில் சொல்கிறார். நாம் புறம்பான காரியத்திற்கு சத்துவத்தை கொடுக்க, பலனை கொடுக்க ஓடுகிறோம், இளைத்து போய் விடுகிறோம், சலித்து போய் விடுகிறோம், முடியவில்லை, சாதிக்க முடியவில்லை என்று சொல்லி டல்லாயிடுறோம். ஆனால் வெளியில் இருக்கிற காரியத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கிறத விட்டு உள்ளான மனிதன், இன்னர் மேன், என்னுடைய மனம், என்னுடைய உள்ளான எண்ணங்கள், அது புதிதாக்கப்படுவதற்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதனால தான் ரோமர் 12 சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவீர்கள். என் வாழ்க்கை, என் சரீரம், என் குடும்பம், என் பொருளாதாரம், எனக்கு உண்டான எல்லாமே மறுரூபமாக்கப்பட்ட நிலைக்கு நான் வர வேண்டும் சொன்னால் இப்படி உள்ளான மனம் புதிதாக வேண்டும், இப்படி எண்ணங்கள் புதிதாக வேண்டும். உள்ளே இருக்கிற ஆள் நல்லா இருக்கணும், அப்போ தான் வெளியே இருக்கிற மனுஷன் நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. உள்ளே இருக்கிற மனுஷனுக்காக தான் இந்த சரீரம் உள்ளே இருக்கிற மனிதன் வாழ்வதற்காக. இந்த கட்டடம் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டடத்துக்காக நான் அல்ல, எனக்காக தான் கட்டடம். அல்லேலூயா. அதுபோல தான் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்ட நிலையில், ஒரு பலனான நிலையில், ஒரு சத்துவம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்போ உள்ளே இருக்கிற மனுஷன் பலனாக இருக்க வேண்டும் சொன்னால் நான் எந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்?
ஓகே, அல்லேலூயா. சரியா சொன்னீங்க. உள்ளே இருக்கிற மனிதன், ஆவி மனிதன் பலனடைய ஆவியா இருக்கிற தேவன் கொடுத்த ஆவி நிறைந்த வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆவி மனிதன், உள்ளான மனிதன் பலன் அடைவதற்கு ஆவியா இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஆவி நிறைந்த வசனம். அதனால தான் யோவான் 6:63 சொல்லுது, அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆவி மனிதன் பலன் அடைவதற்கு ஆவியா இருக்கிற தேவன் ஆவி நிறைந்த வசனத்தை, வார்த்தையை, வல்லமை நிறைந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்முடைய உள்ளான மனிதனை பலனடைய செய்கிறார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கணும்னா அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், வசனத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அப்போ ரொம்ப பாக்கியசாலிப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எதை வச்சு சொல்கிறாங்க? ஒரு வேளை உங்கள் வெளிப்பிரகாரமான சூழ்நிலையை பார்த்தோ, வசதியை பார்த்தோ, எல்லாவற்றையும் பார்த்து ரொம்ப பாக்கியசாலிங்கன்னு சொல்கிறாங்க. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, நல்லா தான் இருந்தார், சூழ்நிலை மாறுது. புரியுதுங்களா? ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன், நிரந்தரமான ஒரு உறுதியான வார்த்தை வைத்திருக்கிற மனுஷன் எப்பொழுதும் பாக்கியமானாக இருப்பான். அப்போ இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில், வசனத்தில் நான் தியானமாக, மெடிடேஷனாகவே இருந்தேன்னா நான் ஒவ்வொரு நாளும் பாக்கியசாலியாக இருப்பேன். ஏன்னு சொன்னால், நான் ஒரு வேளை மாம்ச பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை வேற மாதிரி தாறுமாறா போகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற வார்த்தையானது போதித்து அதை சீர்படுத்தி நடத்துகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ நமக்கு போதனை கொடுக்கக்கூடிய வார்த்தை, நம்மை போதிக்கிற ஆவியானவர், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்சோன் மேல் கர்த்தர் இறங்கினார். அவன் ஒரு கதவை பெயர்த்து கொண்டு தோளின் மேல் வைத்து கொண்டு மலை மேல் ஏறினான். சவுலின் மேல் கர்த்தருடைய ஆவியை இறங்கினார். சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தான். தாவீது மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். தாவீது இசை வாசித்தான். சவுலின் இடத்தில் இருக்கிற பிசாசு ஓடினது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, கர்த்தருடைய ஆவி இறங்கினார், 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 பலமாய் கிரியை நடப்பித்தது. கர்த்தர் இறங்கினார், இவர்கள் துதித்தார்கள், எரிகோ கோட்டை தகர்ந்தது. கர்த்தர் இறங்கினார், அற்புதம் நடந்தது அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, இன்றைக்கு கர்த்தர் இறங்கினார், இறங்கினார் என்பது அல்ல, கர்த்தர் இறங்கிவிட்டார், கர்த்தர் வந்து விட்டார், அவர் எனக்கு உள்ளே தங்கிவிட்டார். சொல்லுங்க, கர்த்தர் வந்து விட்டார், அவர் எனக்குள்ளே தங்கிவிட்டார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவி இருக்கா? பக்கத்தில் பார்த்துக்கலாம். கர்த்தருடைய ஆவி இருக்கா? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? அப்போ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை இருக்கான்னு கேளுங்க, பக்கத்தில் பார்த்து. விடுதலை இருக்கா? ஆவி இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருக்காரு. ஓகே, விடுதலை இருக்கான்னு கேளுங்க. அடுத்தது இருக்கா? அதான் இல்லை. ஆவியானவர் இருக்கிறாரு, விடுதலை இல்லை. ஏன்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. என்னையா இது? எல்லாத்தையும் படைச்சாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்குது. ஏன்? நல்லா கவனிங்க. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, விடுதலை இல்லை. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, பலன் இல்லை. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, சுகம் இல்லை. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, சமாதானம் இல்லை. காரணம் என்ன? வார்த்தை இல்லாதபடியாலே வெறுமை இருக்கிறது. வார்த்தை இல்லாதபடியாலே பலவீனம் இருக்கிறது. வார்த்தை இல்லாதபடியாலே சுகவீனம் இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர்
ஒழுங்கின்மையும் வெறுமையும் போக்கும்படியாய் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. வெளிச்சம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. எப்பொழுது வார்த்தை வரும்னு பார்த்துன்னு இருக்கிறாரு. நினைப்பூட்டவும் செய்கிறாரு. எப்போ நீங்க அதை பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் கூட இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்னா நமக்கு நினைப்பூட்டுவதற்கு, உதவி செய்வதற்கு, போதிப்பதற்கு, சரிப்படுத்துவதற்கு ஆவியானவர் கூட வந்து தான் இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? சத்தத்தை கேட்பது கிடையாது, அதை கவனிப்பது கிடையாது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆவியானவருடைய சத்தத்தை கவனிப்பது கிடையாது. ஏன்? ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பேசின்னு தான் இருக்கிறாரு. ஆனால் ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்பதில்லை, கவனிப்பது இல்லை. ஏன் என்று சொன்னால், நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய சிந்தை ஓட்டத்தை நீங்கள் ஓடவிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் பேசுகிற தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது தனிப்பட்ட விதமாக வீட்டிலிருந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியை நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஜெபிக்க 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 நான் ஜெபிப்பது இல்லை, ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறார். அந்நிய பாஷை பேசுவது எனக்கு புரியாது, ஆனால் ஆவியானவருக்கு புரியும். என் சிந்தனை மங்கி போய், என் சிந்தனை நின்று போய் ஆவியானவர் கூட பேசிக்கொண்டே இருப்பேன். அப்பொழுது என்னுடைய சிந்தனை அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய சத்தம் என் சிந்தையிலே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய மூத்த மகன் பிரசவ டைமில் நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு லிங்கி கீழே விரித்து போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணின்னுக்கிறேன். அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு, ஆண்டவரே ஆப்ரேஷன் பண்ணணும்னு கையெழுத்து வாங்கிட்டாங்க, கத்தி படக்கூடாது, நார்மல் சுகம், அற்புத சுகப்பிரசவனுக்கு வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். ஆண்டவர் எப்படி பேசுவார்னு பாருங்கள். என் யோசனையை ஓட விடாமல் நான் நிற்கும் பொழுது ஆவியானவர் வசனத்தை நினைப்பூட்டுவார். எனக்கு கரெக்டாக சொல்கிறார். யாத்திராகமம் 23:25, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அந்த வசனத்தை ஆண்டவர் என் சிந்தனையில் கொண்டு வரார். என்ன ஆண்டவரே, நான் ஆப்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணி நிற்கிறேன், நார்மல் டெலிவரி ஆகணும்னு ஜெபம் பண்ணி நிற்கிறேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்கிறீரே, என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை தேட ஆரம்பித்தேன். தேடி கண்டுபிடித்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னாடி அப்படியே சொல்கிறாரு, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. இந்த வசனம் முக்கியமான வசனம், நோட் பண்ணிக்கங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் நோட் பண்ணிக்கங்க. கர்ப்பம் விழுகிறதும் என்று சொன்னால் அபாஷன் ஆவதும், மலடும் இல்லை என்பதும் உன் தேசத்திலே இருப்பது கிடையாது, உன் குடும்பத்திலே இருக்கிறது கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாரு. உன்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தவே நீ போகும் செல்லும் இடமெல்லாம் இருக்கிற ஜனங்களை களங்கெடுத்து அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாக பேசுவார். அப்போது எப்பவுமே உங்கள் சிந்தையை நீங்கள் யோசிப்பதை நினச்சி சொல்கிறத நிறுத்திட்டு அந்நிய பாஷையில் நிறைந்து ஆண்டவரோடு கூட ஜபித்து கொண்டே இருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நாம் எளிமையாய் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணினே இருந்தால் அடுத்த காரியம் பார்த்திங்கன்னா அதோடைய அடுத்த விளக்கங்கள் பின்னாடியே வர மாதிரியே தெரியும். நீங்கள் இதை நீங்கள் தனிப்பட்ட விதமாக உன் அறக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அப்படியே ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையிலேருந்து நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க. தேவாவியனர் பலமாய் கிரீசிவார், உங்கள் மேல் தங்கியே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கணும்னு கிடையாது. உங்களை உண்டாக்கின தகப்பனிடத்தில் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அவர் நல்ல நண்பராக இருக்கிறார், அவர் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன், சத்துவம் இல்லாமல் இருக்கிறேன்,
ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், என் தேவைகளெல்லாம் பூர்த்தியாக்கப்படாமல் விதத்தில் இருக்குது என்று சொன்னால் நான் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். காத்திருத்தல் என்று சொன்னால் வசனத்தை மட்டுமே கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வசனத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருத்தல். வசனத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருத்தல். கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைத்து கொண்டே இருத்தல். நான் ஏற்கனவே செய்தி கொடுக்கும்போதெல்லாம் சொல்லினே இருக்கிறேன். ஆதாம் இடத்தில் இந்த பழத்தை புசித்தால் சாகவே சாவா என்று சொன்னால் அதை கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைத்து கொண்டு அதை புசியாமல் இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்ந்து கொண்டே இருந்தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நினைத்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை, அதுதான் காத்திருக்கிற வாழ்க்கை. அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற வாழ்க்கை காத்திருக்கிற வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்கிற வாழ்க்கை காத்திருக்கிற வாழ்க்கை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. காத்திருக்கன்னா கர்த்தரையே சார்ந்திருக்கிற வாழ்க்கை, தரித்து நிற்கிற வாழ்க்கை, பொறுமையாய் நிற்கிற வாழ்க்கை, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை. இதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம், இதை செய்வோம், பலன் வரும். பலன் எங்கிருந்து வரும்? வெளியிருந்து பலன் கொடுப்பதல்ல, உள்ளுக்குள்ளிருந்து பலன் வரும். அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுது, வார்த்தையை கவனி. கவனிக்கிறீங்களா? எதை கவனிக்கணுமா? எதை கவனிக்கிறீங்களோ இல்லையோ வார்த்தையை கவனிங்க. வசனத்துக்கு செவியை சாயுங்க. கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துங்க. அதை உங்கள் இருதயத்தில் அப்படியே பத்திரமா வச்சுக்காங்க. வசனம் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா. என்ன புறப்படுமா? ஜீவனை கொண்டு வருகிற ஊற்று புறப்பட்டு வருமா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள், வார்த்தையை தியானம் பண்ணுங்கள், உறுதியாயிருங்கள், அதை இருதயத்துக்குள்ளே வையுங்கள். இருதயத்துக்குள்ளிருந்து நீங்கள் பேசும் பொழுது அது உனக்கும் ஜீவனை கொண்டு வரும். அது ஊற்று போல போய் மற்றவர்களுக்கும் ஜீவனை கொண்டு வரும். அதனால் டைம் எடுத்து வேதத்தை படிக்க ஆரம்பிக்கணும். எதை படிக்க ஆரம்பிக்கணும்? எதை படிக்கணும்? வேதத்தை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். வேதத்தை படிக்கும் பொழுது அதிலே பலன் இருக்கிறது. சொல்லுங்க, வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்துக்குள் பலன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. நிச்சயமாக இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு ஜீவன் பலன் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறார்னா உங்களுக்குள் பலன் இருக்க வேண்டும். பெந்தைக்கோஸ்து நாளிலே அப்போஸ்தலரில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், சீசர்களே நீங்கள் உன்னத பலன் வரும் வரைக்கும் காத்திருங்கள் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? ஆமாம், காத்திருக்க சொல்கிறார். பரமேறி போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறார். அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புதிய ஏற்பாடு பக்கம் 160. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, ஆண்டவர் இந்த பூமியை விட்டு பரமேறி போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் தரித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே பெந்தைக்கோஸ்து நாளிலே 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறார்கள். ஒருமனப்பட்டவர்களாக எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நிரப்பினார். அதான் 8ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைஞ்சாங்களா? பலன் அடைஞ்சாங்களா? பலன் அடைஞ்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஒவ்வொருவரும் பற்பல பாஷையிலே பேசினார்கள். அக்கினி ஜுவாலை போன்ற நாவுகள் புறப்பட்டு வந்தன. புறஜாதியார் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். உடனடியாய் பேதுரு பிரசங்கம் செய்த மாத்திரத்திலே அநேக 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இது தேவ பலன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் வாயை திறந்து பேசும் பொழுது ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் பலமாக இருந்து கிரியை செய்கிறார் என்று அர்த்தமாகிறது. அல்லேலூயா.
நான் பேசுகிற வார்த்தையை கேட்டாவே ஐயோ காதில் ரத்தம் வருதுப்பா, போதும் போதும் அப்படின்னு இருக்கிறோமா, இன்னும் கொஞ்சம் காதை விட்டு கேட்குறாங்களா அப்படி இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கணும். ஐயோ அவங்க வராங்க, போதும் போதும் ஆள் இல்லைன்னு சொல்லுங்க, அப்படி பேசக்கூடாது. அவங்க வராங்க, 4 பேரை கூப்பிடுங்க, பேசிட்டோம். ஐயோயோ இவங்க வராங்க, வாயை திறந்து பேசினாங்களே குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க போலக்குது, டோரை க்ளோஸ் பண்ணு, தட்டிட்டு போயிட்டோம். இல்லை இல்லை இல்லை, வராங்களா, வாங்க வாங்க வாங்க, வர்றதுக்கு முன்னாடியே ஓடி போய் கூப்பிடணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? கடவுள் பார்க்குறாரு, கடவுளுக்கு சாட்சியாக இருக்கிறதுக்காக தான் இந்த பூமியில் எல்லாம் வச்சுருக்கிறாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் தேவாதி தேவனுடைய பிள்ளை. சொல்ல, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், பரிசுத்த தேவாதி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவினவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைய வேண்டும். பரிசுத்தாவினர் வந்திருக்கிறாரா? வந்து விட்டார். அவர் உங்களிடத்தில் தங்கி இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவாவினவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசனம் சொல்லுதா? அப்போ தேவாவினவர் வாசமாக இருக்கிறார்னு சொன்னால் நான் பலனாக இருக்க வேண்டும். என் மனசில், என் சிந்தையில், என் பொருளாதாரத்தில், என் சரீரத்தில், என் குடும்பத்தில் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் பலனாய் இருக்க வேண்டும். அப்படி பலனாய் இல்லை என்று சொன்னால் நான் ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டையாக இருக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. அல்லேலூயா. அப்போ எந்தெந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பலவீனம் இருக்கிறதோ அந்த விதத்தில் நான் என்னை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். சரீரத்தில் பலவீனம் இருக்கா? ஏதோ ஒரு ஓட்டை இருக்கும் போட்டுக்குது. என்ன ஓட்டை? சரீரத்தில் பலவீனத்துக்கு ஏற்ற ஏதோ சிச்சுவேஷன், சரியாக சாப்பிட்லையோ தூங்கலையோ ஏதோ பிரச்சனை இருக்கும் பொழுது அதை சரிப்படுத்திக்கணும். தரித்திரமா, அதை சரிப்படுத்திக்கணும். சமாதானம் இல்லையா, சரிப்படுத்திக்கணும். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே இருக்கிறார்னா எல்லா விதத்திலும் பலனாக இருக்க வேண்டும். சூடு சொரணியாக நான் பலனாக இருப்பேன். சொல்லுங்கள், ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, வார்த்தை என் கூட இருக்கு, நான் பலனாக இருப்பேன், வாழ்ந்து காட்டுவேன், எல்லா விதத்திலும் பலனாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ இதில் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினபடியாலே அவர்கள் பலனாக இருந்தார்கள். அப்புறம் சொல்லுது, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக இருப்பீர்கள். அவங்க எப்படி? சூப்பர், ரொம்ப தங்கமானவங்க. இவங்க எப்படி? தங்கமானவங்க. இவங்க எப்படி? ஓ, வாயை திறக்காதீங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சி சொல்கிற வாழ்க்கை இல்லை, எல்லாருமே சாட்சி சொல்லுவாங்க. சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை. சொல்லுங்கள், சாட்சி சொல்கிற வாழ்க்கை இல்லை, சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை. என் வாழ்க்கை முறை சாட்சியாக இருக்க வேண்டும். என் பேச்சே சாட்சியாக இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நான் சாட்சியாக இல்லாமல் இருக்கிறேன்னா, ஆண்டவரே, பரிசுத்தாவினவரே, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க அப்படின்னு ஆண்டோட சமூகத்தில் இருந்து நாமே சீர்படுத்த வேண்டும். இல்லாமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சாட்சியாக இருப்பேன். சொல்லுங்கள், நான் சாட்சியாக இருப்பேன். பிதாவே, பரிசுத்தாவினவரே, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்வீராக. பிள்ளைங்கப்பா, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, எடுத்து வாசிப்போம். அடுத்தது 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40:27. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். ஓகே, இதில் என்ன அப்படின்னா, ஜனங்க சொல்கிறாங்களாம், எல்லாருமே சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களாம்? ஆண்டவரே, என் நியாயத்தை பார்க்குறீரா இல்லையா? நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆண்டவருக்கு கண் இருக்கா இல்லையா, காது இருக்கா இல்லையா, ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை? என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் சொல்வானே.
ஏன்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க? என் நியாயத்தை கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரா இல்லையா? நீதி செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியலையே அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்பா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் நீதி செய்கிற தேவன், எனக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பலனடைய வேண்டும்னு சொல்லி விரும்புகிற தேவன், என்னை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? உங்கள் ஜெபம் கேட்கப்படலையா? எனக்கு நியாயம் கிடைக்காதா? நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்? நீங்கள் ஏன் புலம்பிட்டு இருக்கிறீங்க? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறேன், உனக்குள் தங்கி இருக்கிறேன், உனக்கு நீதி செய்யும்படியாக இருக்கிறேன், உனக்கு பலனை கொடுக்கும்படியாக இருக்கிறேன், உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் இப்படி சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, நான் ஒருபோதும் சோர்ந்து போகாத ஆளுப்பா. உன் சிச்சுவேஷனை பார்த்து உனக்கு உதவி செய்ய முடியாது, அவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு நான் சோர்ந்து போகிற ஆளே கிடையாது. அது எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை சரிப்படுத்தக்கூடிய, அதை சீர்படுத்தக்கூடிய சக்தி என்னிடத்தில் இருக்கிறது. இதை உனக்கு தெரியாதா அப்படின்றார். இதை நீ கேட்டதில்லையா? 28ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி. ஆமாம், அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனாக இருக்கட்டுங்க, உங்கள் பார்வையில் பெருசு, உங்கள் பார்வையில் பெருசு. ஆனால் கடவுளுடைய பார்வையில் அந்த மலை தூசு. அல்லேலூயா. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவே என்னை பலப்படுத்தும் இயேசு இருப்பதால். மலைகளை குன்றுகளை மிதித்து நொறுக்கக்கூடிய பலனை சத்துவத்தை கொடுக்கிறவர் உனக்குள் இருக்கிறார். உனக்குள் இருக்கிற கர்த்தரை வைத்துக்கொண்டு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். நான் பார்த்தா கர்த்தர் பார்க்குற மாதிரி. ஆமாம், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே வாழ்கிறாருன்னா நீங்கள் போனால் கர்த்தர் போகிறாருன்னு நினைங்க, நீங்கள் பார்த்தா கர்த்தர் பார்க்குறாருன்னு நினைங்க, நீங்கள் பேசுனா கர்த்தர் பேசுகிறாருன்னு நினைங்க. அல்லேலூயா. அந்த அளவிற்கு உங்களை நீங்கள் நினைக்க முடியலையோ? நினைக்க முடியலையா? நினைங்க. நீங்கள் கர்த்தரின் சாயலாக இருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறதுனால அவர் இயேசு சொல்கிறார்ல, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா சொல்வதையே நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ நான் இயேசுவோடு கூட ஒன்றாக இருக்கிறேன்னா இயேசு செய்கிறது தான் நான் செய்கிறேன், இயேசு போகிறாருன்னா நான் போகிறேன், அப்படி நினைக்கணும். அந்த விதத்தில் கூடிய எண்ணங்கள் மனங்கள் புதிதாக வேண்டும். அப்படின்னா பாவம் செய்ய தோணுமா? தப்பு செய்ய தோணுமா? போகக்கூடாத இடத்துக்கு போக தோணுமா? நிச்சயமாக தோணாது. அப்போ நான் எங்கே போனாலும் இயேசு என் கூட போய் நிற்கிறாருன்னு நினைக்கும்போது என் கால் சரியான இடத்துக்கு தான் போகும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் நான் பலன் அடைவேன், அவருடைய பிரசன்னத்தோடு கூட இசைந்திருப்பேன் என்று சொன்னால் நான் பலனாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே. இப்போ சிமியோன் எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2:25 வசனத்திலிருந்து படிக்கலாமா? லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஓகே. இந்த சிமியோன் எப்படிப்பட்ட ஆளுன்னா நீதி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன். சிமியோன் யாரு? அவன் நீதிமானும் தேவ பக்தி உள்ளவனுமாக இருந்தான். அவனிடத்தில் ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீ கிறிஸ்துவை காணும் முன்னே சாக மாட்டாய். எப்படி? கிறிஸ்துவை காணும் முன்னே சாக மாட்டாய் என்று சொல்லி ஆவியானவர் சிமியோனிடத்தில் பேசியிருக்கிறார். சிமியோன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறானாம். அல்லேலூயா. என் குடும்பத்தின் ஆறுதலுக்கு
என் சபையின் ஆறுதலுக்கு, என் பொருளாதாரத்தின் ஆறுதலுக்கு, முன்னேற்றத்துக்கு, தேர்தலுக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதை பார்க்காமல் நீங்கள் சாக மாட்டீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. நான் காத்திருக்கிறேன். என் குடும்பத்தின் ஆறுதல், என் சரீரத்தின் சுகம், என் பொருளாதாரத்தின் முன்னேற்றம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் பார்ப்பதற்கு முன்பதாக நான் மரணம் அடைய மாட்டேன். நான் அதற்காக காத்திருப்பேன் சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆவியானவரும் சொல்லுவார், நீ ரட்சிப்பை பார்க்கும் முன் சாக மாட்டாய், கிறிஸ்துவை பார்க்கும் முன் சாக மாட்டாய், மீட்பை பார்க்கும் முன் சாக மாட்டாய் என்று சொல்லி ஆவியானவரும் அவங்க கூட இருந்து பேசுவார். சொன்னபடியே கிறிஸ்துவை பார்க்கிறான். பின்னாடி அப்படியே படிச்சீங்கன்னா தெரியும். ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என்னும் என் கண்கள் கண்டது என்றான். ஆமென், அல்லேலூயா. இந்த சிமியோன் ஆவியானவர் சொன்னபடி இயேசு பிறந்து ஆலயத்துக்கு கூட்டின்னு வராங்க. சிமியோன் கையில் பார்த்துட்டு, இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, நான் சமாதானத்தோடே போக விடும். நான் பார்த்துட்டேன்பா, இனிமேல் நான் போகிறேன். அதே போல ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணிருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, சுகத்தை, அற்புதத்தை பார்க்காமல் நீங்கள் போவது கிடையாது. நீங்கள் பார்த்து விடுவீர்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்கள். அப்பா போதும்பா, நிம்மதிப்பா, எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி என்னை ஆசீர்வதித்து விட்டார், என்னுடைய பிள்ளைகளை சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது, போதும், சமாதானத்தோடு போகிறேன். வயதான காலத்தில் இந்த திருப்தியோடு கூட வாழ்க்கை முடிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருங்கள். ஆவியானவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுத்த வார்த்தை எதிர்நோக்கி இருங்கள். ஒரு நாளில் கையிலே பார்ப்பீர்கள், திருப்தி ஆவீர்கள். வாழ்க்கை அதற்கப்புறம் கடந்து போய்விடும். அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஏன்னா நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். நான் பலன் அடைவேன். இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை பார்ப்பேன். இஸ்ரவேலில் ஆறுதல் உண்டாகும். என் கண்ணு பார்க்கும். கிறிஸ்துவை நான் பார்ப்பேன். பார்த்துட்டேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதற்கு காத்திருக்க வேண்டும். ஆவியானவர் போதிப்பார். காத்திருக்க வேண்டும். வேத வார்த்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அல்லேலூயா. பிற்பாடு அடுத்தது சாமுவேல். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். நீங்கள் ஒரு வேளை தள்ளாடி போயிருக்கிறீங்களா? ஐயா அம்மா, தள்ளாடி போயிட்டீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? தடுமாறி போயிட்டீங்களா? தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைக்கட்டி கொள்ளப்பட்டார்கள். அது முன்னாடி சொல்கிறாரு, பலவான்களின் வில் முறிந்து போனது. இந்த வார்த்தை யார் சொல்கிறா அப்படின்னா அன்னாள் சொல்கிறா. இது அன்னாளின் பாடல். இந்த அன்னாள் ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, அன்னாளுக்கு பாக்கியம் இல்லை. அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அன்னாளுடைய சக்காலத்தினா யாரோ சரி, ஓகே. அன்னாளுடைய சக்காலத்தின் அப்படியே போட்டிருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த அன்னாளை மனமடிவு ஆக்குகிறாள், மன சோர்வை உண்டாக்குகிறாள். இந்த அன்னாளை அழ வைக்கிறாள். இந்த அன்னாளை ஏளனமாய் பேசுகிறாள். இந்த அன்னாளை பார்த்து சிரிக்கிறாள், நகைக்கிறாள். இந்த அன்னாளோ
ஒடுங்கி போய், கலங்கி போய், அவமானப்பட்டு, கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இந்த அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாள். காத்திருத்தல் என்று சொன்னால் வார்த்தையை தியானித்தல், காத்திருத்தல் என்று சொன்னால் கர்த்தரோடு சார்ந்திருத்தல், காத்திருத்தல் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டே இருத்தல். அல்லேலூயா. இந்த அன்னாள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து படிங்களேன். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கம்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஆமா. அப்புறம் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் அவளை மனமடைவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்பா, அன்னாள் துக்கப்பட்டாள். எனக்கு இல்லையேன்னு. இது எல்லா விதத்துலேயும் எனக்கு வீடு இல்லை, எனக்கு வேலை இல்லை, நல்ல திருமணம் இல்லை, அப்படி எல்லா சிச்சுவேஷனையும் பார்த்து உங்களை துக்கப்படுத்துவார்கள், உங்களை விசனப்படுத்துவார்கள். உனக்கு அது இல்லை, இது இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை, பதவி இல்லை என்று சொல்லி உன்னை துக்கப்படுத்துவது, உன்னை விசனப்படுத்துவது. அதுக்கப்புறம் சொல்லுது, அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? மனமடிவாக்குவது. உங்கள் மனசை அப்படியே உடங்கி போக வைக்கிறது. கவலைப்படாதீங்க, இதை உலகம் செய்யும், கர்த்தர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். அநேக நேரத்தில் உங்கள் சிச்சுவேஷனை நினச்சி 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 அக்கம் பக்கம் உங்களை நெருக்கி 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 உங்களை சோகடிச்சு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் அழுது கொண்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தால் நேராக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க அன்னாளை போட ஓடுங்கள். அன்னாள் நேராக தேவனுடைய சமூகத்துக்கு நேராக போகிறான். அங்கே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். வாய் அசைந்து கொண்டே இருக்கிறது. ஏலி பார்க்குறா, என்ன குடிச்ச மாதிரி பெனாத்தின்னு இருக்கிறேன்னு. இல்லை இல்லை, நான் என் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் நொந்து போய் வந்திருக்கிறேன், மனம் அடிவாய் வந்திருக்கிறேன், சாப்பிட முடியல, தூங்க முடியல, அவ்வளோ வேதனையோடு கூட வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வந்திருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினாள். கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார், சாமுவேலை கொடுத்தார். முதல் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை விசனமாக்குகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் ஜெபத்திலே தரித்திருங்கள், காத்திருங்கள், கர்த்தர் பதிலை கொடுப்பார். நிச்சயமாய் உங்களுடைய அழுகை மாற்றப்படும், தேவைகள் பூர்த்தியாக்கப்படும், சூழ்நிலைகள் தலைகளாய் மாற்றப்படும். அப்பொழுது அன்னாளை போல நீ சொல்லுவாய். அன்னாள் சொல்றா, பலவானின் வில் முறிந்தது. யாரு பலவான் மாதிரி இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை உனக்கு, நீ கேவலமானவ, நீ வசதி இல்லாதவ, நீ படிப்பு இல்லாதவ, அந்தஸ்து இல்லாதவ, உனக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்காது என்று சொல்லி பலவான் போல நின்று கொண்டு உன்னை ஏளனமாய் அவமானப்படுத்தி கொண்டிருந்த அந்த வில் முறிந்து போகும். பலவீனனோ ஒடுங்கி போனவனோ எழுந்து நிமிர்ந்து நிற்பான். நீ நிற்ப, நான் நிற்ப. சொல்லுங்க, நான் நிற்ப. தள்ளாடி நின்ற நான் பலத்தால் இடைக்கட்டி நிற்பேன். ஆமாம், நீ தள்ளாடி போயிருக்கிறியாப்பா, உடஞ்சி போயிருக்கிறியா? கர்த்தர் உன்னை பலத்தால் இடை கட்டுவார். கர்த்தர் உன்னை பலத்தால் இடை கட்டுவார். கர்த்தர் உன்னை பலத்தால் இடை கட்டிக் கொள்வார். பலவீனன் நீ பலவானாய் மாற்றப்படுவாய். சொல்லுங்க, பலவீனன் பலவான் என்று சொல்ல கடவன். ஆமாம், நான் பலவான், ஏன்னா நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் அப்படியே பொறுமையாக படிங்க. நேரம் இல்லாதனால நான் டக்கு டக்குன்னு படித்து முடிச்சிடுறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். என்ன சந்தோஷம் பாரு அன்னாளுக்கு, எந்த அளவு நொந்து போயிருப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த அன்னாளுக்கு எவ்வளோ களிப்பு, மகிழ்ச்சி. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை,
உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமான அல்லவோ. ஆண்டவர் சும்மா சிம்பிளா யதார்த்தமா செஞ்சு முடிச்சிட்டார். எங்கெங்கெல்லாம் மேட்டிமையான பேச்சு இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் உடங்கி போயிருக்கிறீங்களா, படாதீங்க. ஆண்டவர் யதார்த்தமாக சூழ்நிலையை மாற்றி விட்டுருவார் தலைகீழாக. அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். சொல்லுங்க, என் தேவன் நல்லவர். என் தேவன் சர்வ வல்லவர். என் தேவன் நீதி பெற. அவர் எனக்கு பலனை கொடுக்கிறவர். அவர் எனக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஒடுங்கி போயிருக்கிறேனோ அந்த காரியத்தில் என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தரை போல் வேறு ஒரு தெய்வம் இல்லை. கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. ஏசாயா 30 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். ஓகே. இவ்வளோ நாளா இவ்வளோ நேரம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது என்னென்ன காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்னு இதில் பாருங்கள். கலகமுள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கே மனசு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கே மனசு கிடையாது. ஜெபிக்கிறதே மனசு கிடையாது. அப்படியே பின்னாடி பாருங்கள் 12ஆம் வசனம். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்கிறபடியால். ஆமாம், நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் வெறுத்துட்டு இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்புகிறீர்கள், அதை சார்ந்து கொள்கிறீர்கள். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் இடுக்கத்தை சார்ந்து கொள்வேன், ஒடுக்கத்தை சார்ந்து கொள்வேன், இந்த உலகத்தை சார்ந்து கொள்வேன், கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு என்ன நிலைன்னு பின்னாடி சொல்கிறாரு பாருங்க. இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழப்பிதுங்கி நிற்கிறதும். நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியா இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மாட்டேன், கர்த்தருடைய வழியில் நடக்க மாட்டேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெறுத்து இடுக்கம் தாறுமாறு உலகம் இதை நம்பி இதை சார்ந்து நான் ஓடும் பொழுது உயர்ந்த செவுரு அப்படியே பிதுங்கி நிற்குதான், விழுற மாதிரி. அதை மாதிரி சூழ்நிலை இருக்குமா? கர்த்தருடைய வார்த்தை வேணாம், பரிசுத்தம் வேணாம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வேணாம், அதெல்லாம் ஒரு பக்கம் கடக்கட்டும் என்று சொல்லி உலகத்தை சார்ந்து சுயத்தை சார்ந்து நான் போகும் பொழுது உயர்ந்த செவுரு அப்படியே பிதுங்கி நிற்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை நிற்குதான். அந்த செவுரு சில சமயம் அப்படியே உடஞ்சி விழுந்துருமா. அதே போல் நம்முடைய வாழ்க்கை உடஞ்சி விழுந்துருமா. எந்தளவு மோசமாக இருக்குது பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்வேன், ஜபத்திலே தரித்து நிற்பேன், தேவனோடு கூட சார்ந்து கொள்வேன். இதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. இதில் தான் தலை உயர்ந்து நிற்கிற வாழ்க்கை வருது. அல்லேலூயா. அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி பாருங்க 13. இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த 15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஓகே. நீங்களோ இவ்வளோ நாளா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு போவேன், மனம் போல போவேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஆண்டவரோட உருவாட மாட்டேன், தரித்திருக்க மாட்டேன், நான் உலகத்தின்படி தான் இருப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். இவ்வளோ நாளாக எப்படியே போயிடுச்சு, போனது போட்டோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை தேடாத பாவம், வேதத்தை வாசிக்காத பாவம், ஜெபிக்காத பாவம், உம்மை சார்ந்து கொள்ளாத பாவம், இதிலிருந்து நான் திரும்பி உம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறேன் அப்படின்னு வந்து பாருங்க, ரட்சிக்கப்படுவீர்கள்.
அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். திரும்பி பாருங்க, கர்த்தர் உங்க பக்கமாய் திரும்பி உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். 18ஆம் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யார் பெரிய ஆளு? நீங்க பெரிய ஆளா, கர்த்தர் பெரிய ஆளா? யார் பெரிய ஆளு? நீங்க சின்ன ஆளா? இங்க பாருங்க, இதுல பாருங்க, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம். யாருன்னா ஒரு முதலமைச்சர் வராருன்னா நீங்கள் போய் காத்துட்டு இருப்பீங்களா, அவங்க காத்துட்டு இருப்பாங்களா? நான் பார்க்க போனேன் அவரை, எனக்காக அவர் காத்துட்டு இருப்பாரா அல்லது நான் போய் காத்துட்டு இருப்பேன்? ஏன்னா அவர் பெரியவர், நான் போய் காத்துட்டு இருப்பேன். ஆனால் இங்கே என்ன பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன், அந்த அளவிற்கு உன்னை கனப்படுத்துகிறார். நீங்கள் சாதாரணமானவன் கிடையாது. அதனால தான் சங்கீதம் 8 சொல்லுது, உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறார், உன்னை விசாரித்து கொண்டே இருக்கிறார், மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உனக்காக காத்து நிற்கிறேன், நீ என்னுடைய புகழ்ச்சிக்குரியவன். உன்னை நினைக்காம என்னால் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த வசனம் ஞாபகம் இருக்குங்களா? மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம், அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறதுனால தான் அவர் எனக்காக காத்து நிற்கிறாரு. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவ தூதர் காடில் சற்று சிறியவங்களாக வச்சிருக்கிறார். தூதர்களை பணிவிடை ஆவிகளாய் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அளவிற்கு நம்மளை ஆண்டவர் நினைக்கிறார். அவர் நமக்காக காத்திருக்கிறாரா. அப்புறம் சொல்கிறாரு, உங்கள் மேல் மனது உருக்கும்படி எழுந்திருப்பா. உகாண்டிருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அப்பா, யாருன்னா பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிற்கிறோமா? பிள்ளைங்களா யாருன்னா பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு நிற்கிறோமா? இந்த காலத்து பிள்ளைங்களாம் கற்றுக்கணும். அதை நல்லா கவனிங்க. இப்போது நல்லா கவனிங்க. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்கப்பா. ஏன்னா ஒருத்தர் வராங்கன்னா எந்திரிச்சு ஹானர் பண்ணுறது, ஏன்னா அவங்க முக்கியமானவங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மளை முக்கியமானவங்களாக நினைக்கிறதுனால தான் அவர் நம்ம மேலே மனதுருக்கி எந்திரிக்கிறாராம். அந்தளவு முக்கியமானவங்க. நாமளும் அப்படி தான் நினைக்கணும், ஒருத்தர் முக்கியமானவங்களாக நினைக்கணும். வயசு பார்த்து சின்னவங்க பெரியவங்க முக்கியமானவங்க நினைக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து கவனிக்கணும். அப்போ உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பா. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கழுகை போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடுவார்கள், இளைத்து போக மாட்டார்கள். அவர்கள் நடந்து போவார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தர் என்னுடைய பலன். ஏன் பலன் அல்ல, கர்த்தருடைய பலன். ஏன் நடை அல்ல, கர்த்தருடைய நடை. ஏன் பேச்சு அல்ல, கர்த்தருடைய பேச்சு. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு காத்திருப்போம். சோர்ந்து போகாதவர், இலைப்படையாதவர், அண்ட சராசரத்தை படைத்தவர், உனக்கு உதவி செய்யும்படியாய், உனக்கு சத்துவத்தை கொடுக்கும்படியாய், உனக்கு பலனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார், எழுந்து நிற்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள், பேறு பெறுவீர்கள், பாக்கியத்தை பெறுவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள், உடைய தலை உயர்த்தப்படும். கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு காத்திருக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே
ஒப்பு கொடுக்கிறேன். நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், உம்மை ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.